ஒருவரின் இதயத்தை வெல்லுவதற்காக நான் ஒருபோதும் என்னை இதுவரை மாற்றிக்கொண்டதில்லை. நான் இப்படி இருக்கிறேன் என்பதால் என்னை தொடர்ந்து நேசிக்கும் ஒருவரையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. எல்லோரும் திடீரென்று மாறுகிறார்கள். ஒரு நாள் நான் தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள், இன்னொரு நாள் நான் யாரென்றே தெரியாத ஒருவர் போல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். உறவின் தொடக்கத்தில் ஒவ்வொருவரும் அதிக அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறார்கள். ஆனால் பாதியிலே அவர்கள் யார் என்று காட்டிவிடுகிறார்கள். எனது ஒரு மோசமான குணம், அவர்கள் திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்தும் போது கூட அவர்களுக்காக நான் எப்போதும் இருந்திருக்கிறேன். நல்லவராக இருப்பதை எப்போது எங்கே நிறுத்த வேண்டும் என்று எனக்கு சத்தியமாக தெரியவில்லை. அதனால் நான் இன்னமும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உறவை காப்பாற்றிக் கொள்வதற்கான மன்னிப்பை என்னால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்களை சிரிக்க வைக்கும் முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. ஆனால் எனக்கு அது தேவைப்படுகிறது என்னும் போது எனக்கென்று யாரும் இல்லை. யாரும் நிரந்தரம் இல்லை. ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட காலத்திற்கு வருவார்கள் போவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்குத்தான் எனக்கு நிறைய காலம் தேவைப்பட்டது. தங்களின் உணர்வுகளின் வெளிப்பாட்டில் மட்டுமே எல்லாவற்றையும் அவர்கள் உணரும் போது நான் என்ன உணர்கிறேன் என்பதை விளக்குவதை நிறுத்திவிட்டேன். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடியவில்லை. எனக்கு எப்போதும் வாழ்க்கை ஒரு சஸ்பென்ஸாகத்தான் இருக்கிறது. நான் இப்போது சிரித்துக் கொண்டே சொல்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன். ஏனென்றால் நான் யாரும் எனக்காக உண்மையில் கவலைப்படுவதில்லை. என் சுயமரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை. ஆனால் பலமுறை அவமரியாதை ஏற்பட்ட போதும் கூட என்னால் விலகி போக தெரியவில்லை. நான் இப்போது யாரையும் குறை சொல்லவில்லை. மோசமான அனுபவங்களையும் தேவையான பாடங்களையும் தான் நான் நிறைய பெற்றுக்கொண்டேன். என்னை விட்டு விலகி போகிறவர்களை கடவுள் வெளியேற்றுகிறார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியாத பலவற்றை கடவுள் அவர்களிடம் பார்த்திருப்பார் என்று நம்புகிறேன். ரொம்ப நன்றி.